அமித்ஷா செய்தியாளர்களை சந்திக்க உள்ள அரங்கில் என்டிஏ கூட்டணி என்ற பேனர் வைக்கப்பட்டுள்ளதால் என்டிஏ கூட்டணியா அதிமுக கூட்டணியா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ் வணக்கம். இது பற்றிய முழு விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஐடிசி ஹோட்டலில் பத்திரிகையாளர் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அமித்ஷா அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்க போகிறார். அந்த திரைக்கு அவர்கள் அமரக்கூடிய அந்த சேர்களுக்கு நாற்காலிகளுக்கு பின்னால் ஒரு எல்இடி பேனர் போன்ற ஒரு திரை ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஆங்கிலத்திலே என்டிஏ அலையன்ஸ், அதாவது நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதற்கு கீழே என்டிஏ தமிழ்நாடு என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வழக்கமாக பிஜேபி தேசிய அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணி என்றுதான் இருக்கிறது. மற்ற மாநிலங்களுக்கு செல்லும் போதெல்லாம் எங்கெல்லாம் பாஜக தலைமையில் கூட்டணி அமைகிறதோ எந்தெந்த அங்கெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணி என்றுதான் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டிற்கு இதுவரை அவர்கள் கூட்டணி வைக்கும் போதெல்லாம் அதிமுகவுடன் அதிமுக தலைமையிலான கூட்டணி என்றுதான் சொல்கிறார்கள். காரணம், அதிமுக தான் பெரிய கட்சி, பாஜகவை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் பெரிய கட்சி கிடையாது, எனவே எங்கள் தலைமையில் தான் கூட்டணி என அதிமுக தலைவர்கள் வாதாடி வருகிறார்கள். இந்த நிலையில் இன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை இந்த ஹோட்டலில் வந்து சந்திப்பார் என்று கூறப்படும் நிலையில் இந்த தலைப்பு வைக்கப்பட்டிருப்பது பல ஆச்சரியத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏற்கனவே 2023 ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடைபெற்ற போது அங்கு இதே போன்ற ஒரு பேனர் முதலில் வைக்கப்பட்டது. பிறகு அந்த பேனர் அகற்றப்பட்டு அதிமுக தலைமையிலான கூட்டணி என்று பிறகு மாற்றி வைக்கப்பட்டது. அதே போல ஒரு சூழல் ஏற்படுமா, அல்லது இந்த முறை அதிமுக கூட்டணிக்கு பதிலாக தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற பெயரில் தான் தேர்தலை சந்திக்க போகிறார்களா? இதற்கு அதிமுக தரப்பினருடைய விளக்கம் என்ன என்பது குறித்து நமக்கு தெரியவில்லை. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், ஏற்கனவே அமித்ஷா அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் சில தினங்களுக்கு முன்பு பதிவிட்டிருந்தார், தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில் ஆட்சி அமையும் என்று. அப்போதே நாம் அதிமுக தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள் பலரிடம் பேட்டி கண்டபோது அது அவர்களுடைய கருத்து, நாங்கள் எப்படி அப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று அவர்கள் கருத்து தெரிவித்திருந்தார்கள். அதே நிலைப்பாட்டில் நிற்கப் போகிறார்களா அல்லது கணக்குகள் மாறுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.